செய்தியை பார்த்து வருகிறோம். நிலையில் காவல் உதவி ஆய்வாளர்களான பெற்றோரின் தூண்டுதலின் பேரிலேயே இளைஞர் கொலை செய்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கவின் திருநெல்வேலிக்கு நேற்று வந்திருந்த நிலையில் நெல்லையைச் சேர்ந்த சுர்ஜித் என்ற உதவி ஆய்வாளர்களின் மகனான சுர்ஜித் என்பவரால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம், அதாவது பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த கவினை சுர்ஜித் என்ற இளைஞர், ஆதிக்க சமூகத்தைச் சேர்ந்த சுர்ஜித் என்ற இளைஞர் கொலை செய்திருக்கிறார். இந்த சம்பவம் மிகவும் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. அவர் மீது 4 பிரிவுகளின் கொலை, வன்கொடுமை உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம், கொலை சம்பவம் 22 வயதான சுர்ஜித் அந்த 25 வயது இளைஞரை கொலை செய்திருக்கிறார். பெற்றோர்களின் தூண்டுதல், அதாவது உதவி ஆய்வாளர்களாக பணியாற்றக்கூடிய பெற்றோர்களான சரவணகுமார், கிருஷ்ணவேணி இவர்களின் தூண்டுதலின் பேரிலேயே கொலை சம்பவத்தை அரங்கேற்றியதாக கவினுடைய பெற்றோர், அவருடைய தாய் செல்வி பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. ஜாதி பாகுபாடு காரணமாக இந்த கொலை சம்பவம் நடைபெற்றதாக என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. பாளையங்கோட்டையினுடைய உதவி ஆணையாளர் இந்த சம்பவத்துல அவர் ஐஓவாக நியமிக்கப்பட்டு அந்த விசாரணை அப்படிங்கிற தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சட்டத்தின்படி, அதாவது சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய உதவி ஆய்வாளர்களே தங்களது மகன் மூலமாக இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றினார்களா என்ற கேள்வி எழுகிறது. இது தொடர்பாக கிருஷ்ணசுவாமி, ஜான் பாண்டியன் உள்ளிட்ட அவர்கள் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் கண்டன அறிக்கைகள் மூலமாகவும் வீடியோக்கள் மூலமாக கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். காதலிக்க மறுத்த பிறகும் கட்டாயப்படுத்தியதாக இந்த சரணடைந்த சுர்ஜித் என்ற இளைஞர் கூறியிருக்கக்கூடிய நிலையில, அது தொடர்பாக முன்கூட்டி 6 மாதமாக காதலிக்க மறுத்த நிலையிலும் தொடர்ந்து அவர் டார்ச்சர் செய்து வந்தார் என அவர் வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில உதவி ஆய்வாளர்களாக சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவர்கள் இந்த கட்ட பஞ்சாயத்து நடவடிக்கைக்கு துணை போனார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவமணி.